அப்படி ஒரு வேலை மாறிவிட்டால் ஒரு கழுத்திலே தாலி கட்டுவது நானாகத்தான் இருக்கும். என்னடா காலதாபம் கத்தி பேசா குசு வரும். சீசன்ல அது வரும். வர வேண்டிய நேரத்துக்கு எல்லாம் வரட்டும். என்ன காலதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தண்ணி ஊத்தியா தண்ணி ஊத்து. நான் யாருக்கு பக்கத்துல மட்டதாரி நாடகம் வச்சு எந்த போட்டி வச்சு வாசிப்பேன். என்ன போட்டியா? இதுக்கு மேல பாடினா கேளு. இதுக்கு மேல நான் பாடல, நீயே பாடு. நான் பாடலப்பா, இதுக்கு மேல நீயே பாடு.
ரெடி பண்ணும்போது யார் முதல்ல பாடுனது? நான் பாடுனேன். அப்படின்னா பாடு. பாடு. பாடு நீ பாடு. 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 அது அந்த மாசம் பாவல்ல போற. என்ன பாவல்ல? ஏ கருக்கறல வருவாங்க போற. கருக்கறல. அம்மா சேவாரியா. ஆடி சேராடா கொண்டு வர்றாங்க. நீ அஞ்சில மேல செஞ்சிட்டாங்க மாதிரி புள்ள கொடுப்பியா? எனக்கு முன்பதாக வர வேண்டியது ஏன் இன்று காலம் தாமதம்? பிளாஸ்டிக் சீட் பிளாஸ்டிக் சீட் உக்காயாரு பட்டது உக்காயாருப்பா மக்காளி சிவன் பண்ணா நான் சிவன் பண்ணா ஆமா சிவன் பண்ணா புடுங்கலாம் ஏய் சிவன் கப்புடுங்க உக்கார சேரல தருவா ஐயா உக்காரீங்க அங்க ஆம்பளை உக்கார சேரல பொண்ணு உக்கார வச்சா அப்ப ஐயா யாரு ஐயா ரைட் ஏய் மாமா பத்தரமா கொடு மாமா ஓகே கரெக்ட் கேட்கறாங்க ஐயோ ஓரோ புளிய மரம் சிச்சுவேஷன் சார்ந்தது அப்படி ஒரு வேலை மாறிவிட்டால் ஒரு கழுத்திலே தாலி கட்டுவது நானாகத்தான் இருக்கும். உன்னை பார்த்தால் எனக்கு அந்த ஞாபகமே வராது. ஏய் என்னடா காலதாபங்களா என்ன பேசுற? என்ன யாரங்க கால இந்த ஆட்ட தாய் வரும். காட்டோட வரும். இது உக்கறக்கு உச்சா வரும். அட யாரா? ஏங்க கத்தி பேசாத குசு வரும். ஏய் அன்னட்ட சீசன்ல அது வரும். ஆமா. வர வேண்டிய நேரத்துக்கு எல்லாம் வரட்டும். இது என்ன காலதாபம்? என்ன நேரடி கேக்குற? ஏண்டா நேரம்? அப்படி கேக்குறது என்னாச்சு? ரைட் சொல்றது கஷ்டம் தெரியுமா? என்ன கஷ்டம்? ஏங்க கேள்வி கேக்குறது சொல்லுங்க. பதில் சொல்லிட்டா கஷ்டம். ஏய் கேள்வி கேட்க பிறந்தவர்கள் நாங்க. பதில் சொல்றதுக்குனே பிறந்தவங்க நீ. அட நீ கேள்வி கேட்கிறதுக்கே பிறந்தவங்க நீங்க. பதில் சொல்றதுக்கே பிறந்தவங்க நாங்க. ஆமா நான் இன்னைக்கு ஒரு மாதல நான் கேள்வி கேக்குறேன் நீ பதில் சொல்லு. நீ வந்து என்ன கேக்குற? அப்பதான் யார் ஒரு ஜெமிந்தாரு நீ கேள்வி கேட்காம சொல்லு. அட உங்க சத்தியம் பண்ணா அப்பப்ப ஜெமிந்தாரு தெரியாத கணக்குல வேலை செய்யற உட்காரு உட்காருங்க அப்பா எழுதி உட்கார்ந்தாங்க அப்பப்ப எழுதி உட்காரு உங்க பேர் ஆடி போமா இல்ல ஜோதி அப்ப அவனே சரி குடிக்கல கூட விடுங்க ஐயா அப்ப பதில் சொல்லிட்டே வரக்க சென்னிக்கு உங்களுக்கு தெரியும் ஓஹோ அதனால சொல்றேன் சரி கேள்வி கேக்குறா ஐயா நான் கேக்குற கேள்விக்கு 29 மா வரணும் நல்லா தெரிஞ்சுக்க 29 மா வரணும் 29 மா ஒரு பதில் விளக்கம் மொத்தம் அதிலே அடங்கிடணும் அதிலே அடங்கின மாதிரி ஆமா சரி கேக்குறா நீங்க நேரா வந்து நீ யாரு நான் எதமா ஜெமிந்தாரு யாரு நீ கடவுள வீட்டுக்கு வந்தா நீ என்ன வரும் அண்ணா நான் வந்து தம்பி இப்ப அண்ணி நீ வீட்டுக்கு வந்து வச்சுக்கோ ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு ஆச்சு போட்டு போறாங்க ஒரு கையாச்சு சாப்பாடுன்னா எங்க ரெண்டு பேருக்கும் 3 வேளை அதுவே போதும் வீட்டுல சாப்பிட்டா கையாச்சு ஊர்கார் போட்டாங்கன்னா கோயிலுக்கு உட்காந்து 3 தடவை பேச உட்காந்து மடங்கு சாப்பாடு வரும் மத்த பையன் வருது ஏய் அதனால தான்டா வீட்டுக்கு போனா ஒரு கையாச்சு ஓடுது ஃபுல்லா சாப்பிட்டு அடிச்சு ஆக்கிட்டு அங்கேயே கஞ்சா காசு மிச்சம் பண்றது சரி உங்க ஊர்கார் போட்டு மச்சிட்டு நம்ம சாப்பிட்டு இருக்குது வீட்டுல ஒரு கையாச்சு ஒரு போறாங்கன்னா ஆம்பளை மணிக்கு அந்த சாப்பாடு 3 வேளைக்கு 10 மா 10டா 10 மா 10டா சார் 10 மா 10டா ஏய் அம்மா தாலியா இருக்க 10 மா என்ன கணக்குல 10 மா கணக்குக்கு வாங்க கணக்குலையா நான் என்ன கேக்குறேன் 10டா 10டா கணக்குல 5 5 10 மா 10 மா சார் 10 மா வந்தது நீ எத்தனை மா வரணும் இன்னும் 19 மா வரணும் 19 மா வரணும் என் முருகன் அவன்ட்ட பையன் ஐயா ஏய் உட்கார்ந்து சின்ன பையன் அவன் முட்டிக்கு உட்கார்ந்து கம்பி சுத்த அவன் மேல ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அந்த பையனுக்கு தேடி சாப்பிடுறோம் நாள் ஆச்சு ஒரு தென்னை மரத்துல தேடி கட்டிக்கிட்டு
அந்த பையனுக்கு மரியாதை தெரியாது. அந்த சின்ன பையன் கிணவத்துக்கே நின்று அவ்வளவு வயிற்றுல தேட பார்த்தா அந்த சின்ன பையனுக்கு அந்த தேடி எட்டுமா? அது எப்படா எட்டுமா? எட்டாது. கிணவுக்கு வந்துருவா. அஞ்சு மூணு எட்டுமா? எட்டு வந்துச்சா? அது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு எட்டுமா? 11 போச்சு. ஒரு எட்டுமா வரணும். 11 11 நான் வரணும். இப்போ உங்க வீட்டு வந்து எலி இருக்குது, எங்க வீட்டு வந்து பூனை இருக்குது. உங்க வீட்டு எலியை பார்த்து எங்க வீட்டு பூனை அடிச்சுமா? அஞ்சுமா அஞ்சுமா அஞ்சுமா. ஐயோ கணக்கு சரிடா. கேள்வி கேட்கணும், பதில மட்டும் யோசிக்கணும். எப்படித்தான் ஜமீன்தாரானீங்க? கணக்கு அஞ்சுமா 11 மாதம் அஞ்சுமா பண்ணா 8 மாதம் வரணும். 6 மாதம் இன்னும் 6 மாதம் வரணும். இப்போ உன் மண்டாட்டி வந்து தேவடியா சொல்லிக்கிறேன். கதைக்கு சரி அதுக்குள்ள கோவப்படுறேன். இப்போ முன்னாடி யாரு எங்க இருந்தாலும் இந்த மைக் உடைந்து விட்டால் ஜமீன்தாரங்க காலையில் காசு வாங்கிக்கொள்ளும். இதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல. பத்தினி யார் இப்படி இருந்தா ராமாயணம் அரிச்சத்திர ரெண்டு ஒண்ணா நடத்துமா? நடத்தக்கூடாது. கதை கட்டுடும். நம்மளுக்கு அடி வாங்கும். கத்தடி வச்சா சரி சரி. அது மாதிரி இந்த கதையில உங்க முன்னாடி ஜவுடியா இருக்கணும், என் முன்னாடி பத்திரியா இருக்கணும். அப்பதான் கதை கோர்வையா வரும். இப்ப உங்க முன்னாடி ஜவுடியா வந்து என் முன்னாடி பத்திரி பார்த்து ஜவுடியா அப்படின்னு கேட்டா என் முன்னாடி மனசு ஆறுமா ஆறுமா ஆறுமா. நீ கிடையாது கம்மிடா அந்த பலாபாய் தேடி கூப்பிட்டு வரா கையில வச்சிருக்க பாய் கொடுத்து காட்டுறா அவரால் முடிச்சு வந்து 2 நிக்க வச்சிருக்கேன் ஒரு கருப்பு வச்சிருக்கேன் அதே கட்ட அவரே கேட்கறாங்க தலைகுதா ஆரம்பாங்க நீ தலைகுதா என்னது அவன் நிக்க வச்ச வாடி வச்சு அடிக்கறானே உன்னால தலைகுதா ஆட முடியுமா வாயா பேசாத நான் உட்கார்ந்து வாய் குடுக்குறேன் கையில பேச பாப்போம் நான் தலைகுதா ஆட சொன்னா நான் கண்ணல ஆட சொன்னா
ஜமீன்தார் மாதிரி இல்லையா? என் உணவு முடிப்பு மாதிரி பேசுகிறேன். நீ என்ன நினைச்சுக்கிற? நான் ஒரு ஆர்டர் தான் போய்க்கிறேன். அப்படின்னா அந்த கம்மியா தூக்கினா அவன் ஆறு சொல்லி தலைக்கியா? அது சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க, நீ பருப்பாச்சு இல்ல? பிரபு பிரபு ஓடி கடைக்கு சாப்பிட்டு பிரபுங்க கடைக்கு 6 ரூபா வந்துச்சா? ஏண்டா எந்த பைக் வந்து எவ்வளவு கஷ்டங்க? இவ்வளவு கஷ்டங்குதா? கேளுங்க, என்ன நினைச்சுக்கிட்டு கேட்டுக்கிறோம். ஏன்னா மதிக்காக கேட்டீங்கன்னா ராமநகரம் கம்பெனி போட்டு போனோம். எதிர்த்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி தான் நடக்கலாம். அவ்வளவுதான். இந்த முட்டத்தூர் கிராமத்திலே வயல்கா இந்த வீட்டுல பார்த்தாலே கணக்கு பேர போய் மாட்ட அப்படியே கூட்டு உட்காந்து அழுகுனா நாலு கச்சமா கட்டு கண்டாலே பையன் நாட்டு மக்களுக்கு இந்த முட்டத்தூர் கிராமத்திலே சந்திரசேகர் ஜமீன்தார் எனக்கு இருப்பது 1000 வேலை நிலம். 1000 வேலை நிலத்திலேயே பயிர் வந்திருக்கின்றோம். இந்த கிராமத்தில் உள்ள யாருக்குமே ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது. அடிமையா இருக்கிறாங்க. அனைவரையும் அடிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். கிராமத்தில் உள்ள அனைவருமே அதிகாலையில எழுந்தவுடனே என்னுடைய வயலில வந்து இறங்கினால் அந்த சாதிப்பறையான செய்ய வேண்டும். படிக்க வேண்டிய ஊதியம் ஆயாக்கு நல்ல கால் காசு பணம் தருகிறேன். ஆயாக்கு நல்ல கால் காசு பணம். மகாபிரபு பிள்ளைங்களா எந்திரிக்கிறீங்க. அவளோட குத்த என்ன ஆகுது? அதிகமா கொடுத்தா எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அடிமை திறப்படுத்தி வந்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் அடிமையோடு தான் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது. அதுக்கு சம்பளம் கொடுத்தனாக்கா சிறு சேர்த்து வச்சுட்டு ஒரு இடம் வாங்குவான், ஊர் கட்டுவான். என்னங்க வந்து போர் போட்டு குடுவாங்க. அது போய் வாங்கினா துட்டு தருவாங்க. எவ்வளவு நாளா வாங்கிடுறா? அதுதான் நீங்க வாங்குன்ற துணி கட்டிட்டு வந்தீங்க. ஒருத்தர் 2 பேரும் ஆச்சா பரவாயில்ல. 33 வருஷமா போட்டு கும்பிடுறா என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்குது. ஊர் கொண்டே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. சரி வாட்டா. ஏய் வாட்டாரா வயலாளிதோ 1000 வேலை நிலமா பயிர் வந்திருக்கின்றோம். அறுவடைக்கு தயார்.
பெண்ணின் பெருமைக்கு யாவல் கற்பிடம் திரும்பி உண்டாக்கப்பெரு இப்பொழுது இந்நாட்டில் ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு உதவியாக மருதேகி என்ற பெயரோடு சிறப்போடு வாழ்ந்தவர். இருந்தாலும் அனைவருமே காவலை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக வர வேண்டிய காவலரை காணவில்லை. நம்ம பிரச்சனை எல்லாம் நாடகத்தை முடிச்சுட்டு ஊரை விட்டு வெளியே போய் வச்சுக்கலாம். வந்து வெளியே பாரு. எல்லாரும் அதாவசியமா பேசி போறோம். அரண்மனைக்கு வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா வருவேன். ஏன்டா சண்டை போட்டு வர? யார் சண்டை போடுவாங்க? அவன் என்ன கேட்டான் பாத்தியாவா? என்ன கேக்குறான் பாத்தியாவா? கேக்குறான். கொடுத்த காசை திருப்பி கேக்குறாமா? கம்முனேட்டியாவா? திருப்பி சொல்லு. கொடுத்த காசை திருப்பி கேக்குறாமா? கம்முனேட்டியாவா? பணம் கொடுத்தா கேக்கதான் செய்வான். என்ன கேக்குறான்? பணம் வாங்க எதுக்குமா கேக்குறான்? அவன் என்ன பணம் எடுத்தா கடன் கொடுத்தான்பா. என்னடா பணம் இல்லைன்னா கடன் வாங்கலாம். இல்லாட்டி வச்சா கடன் வாங்கலாம். மறுபடியும் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? கொடுத்த கம்முனேட்டி தெரியுமா? அவன் என்ன பணம் இருக்குதா இல்லையா? அவன் திருப்பி தரவா தர மாட்டானா? அவன் கடன் கொடுப்பானா கொடுப்பானா? அப்படி தெரியுமா? அவன் தான் கேட்டுக்கலாமா? போய் பேர் கேட்கிறான்டா. கம்முனேட்டி. நீ பணம் கொடுத்து வாங்குறாளே. பணம் கொடுத்தா கம்முனேட்டிமா? பணம் கொடுத்த கம்யூனிட்டி வாங்கின நீ நீ குடுப்பியா கொடுக்க மாட்டியா? உன்கிட்ட பணம் இருக்குமா இருக்காதா? அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இதெல்லாம் நினைச்சு பார்த்து பணத்தை கொடுக்கணும். பணம் வாங்கினிய அப்ப அவன் வீட்டுல 10 வாட்டி நடந்து அப்படி பேசலையா? 10 வாட்டி நடக்குதுல்ல. எனக்கு பணம் தேவை அதனால உங்ககிட்ட நான் 10 வாட்டி நடந்தேன். அதே மாதிரி அவனுக்கு பணம் கொண்டே என்கிட்ட ஒரு 4 வாட்டி நடக்கணும். நான் நடக்கல 10 வாட்டி. அவனுக்கு பார்த்துதான் நீ வாங்கி வச்சிருக்க. அவனே என்ன சொல்றேன்? அவனுக்கு ஒண்ணா ஒரு 4 வாட்டி நடக்குமா? நான் நடக்கல 10 வாட்டி. பணம் வாங்க சொல்லும். வாழைப்பழத்துல ஊசி எப்படி ஏறும்? நைஸா போகும். ஆமா. அது மாதிரி நைஸா பேசி பணத்தை வாங்குவேன். இன்னைக்கு அது மாதிரி பேசுறியா? ஏத்தமா பேசுறீன்னா என்ன இப்படி பேசுறா? அன்னைக்கு நான் பணம் கொண்டு ஏன் தேவையில்லை எப்படி பணிவா கேட்டேன். ஆமா ஐயா எப்படி கேட்டேன்? ஒரு 10,000 ரூபாய் தான் கொடுங்க. குடும்ப செலவு நிறைய இருக்கு. இந்த மாதிரி பெரிய அவனோட பணிவா கேக்குறேன். அதே மாதிரி அவனுக்கு பணம் கொண்டு அவனுக்கு பணிவா கேட்கணுமா? அது டேய் நான் பணியா பத்திரமா ரோட்ல வண்டி ஓட மாட்டேன். ஆளை வச்சு மாட்டி அடிப்பேன். இப்படியே கேட்பாங்க. அவனுக்கு பணம் கொண்டு அவனுக்கு பணிவா கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஐயா 10,000 வாங்குனீங்களே எப்ப தருவீங்க? இன்னைக்கு தருவீங்களா? நாளைக்கு தருவீங்களா? இல்ல நாளை மறுநாள் தருவீங்களா? இல்ல புடுகாதே புடுவீங்களா? அப்படி பணிவா கேட்கணுமா? அது விட்டா நான் எப்ப தருவா? அப்படி கேட்பாங்க. ஆமாமா. ஏண்டா ஏய் பணம் கொடுத்தவன் அவன் கிட்ட பேசுவான். வாங்க நீ தான் எடுத்து கொடுக்கணும். அதெல்லாம் காலம் மாறி போச்சுமா. பணம் வாங்கினா அடிச்சு அசல் போச்சு. ஆமா திட்டனா வட்டி போச்சு. வட்டி போச்சு. இந்த காலத்துல பணத்தை கொடுத்தவங்க எவனும் பணத்தை வாங்க பார்த்து கிடையாது. வாங்க கிடையாது. அதான் வாங்க நீ தான் ஜாலியா இருக்கிற. அவன் தான் தரமான புது போட்டு வாங்குறான். அதான் ஏய் அது கிடையாது. பணம் வாங்கின எதுக்கு வாங்கின? எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான். அதான் எதுக்குடா? என் பொண்ணை கூட்டி கொடுங்க. ஏண்டா என்னாச்சு உனக்கு? ஆமா என்ன சொல்லணும்? என்னது ஸ்கூட்டி வரல சொம்மாக்கார உனக்கு வாங்கி வைடா உதவும்.
ஏய் என்னடா என்னம்மா என்னடா இந்த கல்யாணத்துக்கு சிந்திரி போட போறேன் பேர்தா என்ன அட்டிமா என்ன வாங்குறது எவ்வளவு வாங்க வெறும் 10,000 தான் வாங்குறேன் 10,000 வந்து தரேன் இன்னும் முன்பு கட்டண தராங்க டியூல ஆமாமா இஎம்ஐ கட்டற டியூ கட்டி தான் பொண்ணு பிடிச்சவங்க போயிடுங்க சரிடா 10,000 வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு நேரா சூரும் போறேன் சூரும் அதுக்கு தப்பு இருக்கும் கேமா வாடா இங்க அரே நல்லா நல்லா இருக்கும் அஞ்சோ கஞ்சி குய்யோ அதான் அந்த சொல்லுவாங்க என்ன ரூம் இது ஷோரூம் மாதிரியா ஷோரூம் இல்ல சரி உண்மை ஏதோ ஒரு ரூம் அங்க போன மேனேஜர் யாருன்றாங்க எனக்கு 10,000 ரூபாய் கடன் தோங்க மேனேஜர் வீட்டை வந்து கேக்குறது பக்கத்துல ஆமாமா சரி அவளை பார்த்தோனே அவன் சட்டை லேப்டாப் நடிக்குது லேப்டாப் அவன் தான் இருமா ஷோ வாங்க அந்த திங்க வச்சுங்க அட தங்கமான மனுஷமா கொடுத்த 10,000 வாங்கினான் கண்டி புடி குடுத்தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் 3 வருஷம் ஆகுது இன்னும் ஒரே ஒரு டியூ கூட நாட்டல அதான் மக்களே வண்டி கொடுத்தா ஆமாமா பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் அச்சுட்ட 3 வருஷம் ஆகுது ஆமா இன்னுமா பணம் கட்டாதா எவதான் உனக்கு கேட்கறது ஏன் நேத்து கேக்குறான் சொல்லு நான் சுத்தம் நான் சொல்லுமே நடக்கணும் சொல்லு போல பழு போல மாதிரி இருக்கு நான் வண்டி கூட சொல்லுங்க சொல்லி கொடுத்தான் என்னமா சொல்லி கொடுத்தா என்னடா சொல்லிட்டா மாசம் ஆனா பணம் கட்டினா போதும் சொன்னா ஆமா என் பொண்ணு கல்யாணம் அவன் பொருள் கொடுக்குறான் அவனுடைய விதிமுறையெல்லாம் சொல்லிட்டு கொடுப்பான் அவன் மேல தப்பே கிடையாது ஏமா அவன் தப்பு யாரையும் தப்புமா என் பொண்ணு வண்டி கூட சொல்லுங்க சொல்லி கொடுத்தான் ஏமா குழந்தை நீ மாசம் ஆனா பணம் கட்டினா போதும் சொன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷம் ஆகுது இன்னும் மாசம் ஆகல நான் மாசம் ஆகல பணம் கட்டுறேன் சொல்லுங்க சுத்தம் எந்த மாசத்துக்கு எந்த மாசத்துல சேகர வண்டி கூட சொல்லுங்க என்ன சொல்லி கொடுத்தான் ஏமா குழந்தை நீ மாசம் ஆனா பணம் கட்டினா போதும் சொன்னா எல்லா சோறும் சொல்லிருப்பான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷம் ஆகுது அட ஒண்ணு மாசம் ஆகல நான் பணம் கட்டுறேன் மாறி வெயில்ல போனா அவன் சொன்னது நீ சொல்ற மாசங்களா அவன் சொன்னது மாசம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டுன்னு அர்த்தம் வெறும் 10,000 கட்டிடுவேன் வண்டி எடுத்து வந்து உங்களோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் பொண்ணு மாசமாவும் அப்புறம் ஓயா மாசமாவும் அது வரைக்கும் வண்டி கொடுத்து உட்காந்துருப்பான் அவங்களுக்கு எதிர்வே கிளம்பிடுங்க இந்த மாதிரியா என்னமா சொல்றீங்க மாதத்தின் முதல் தேதிக்கு 10 தேதிக்குள்ள பணம் கட்ட சொல்லியிருப்பான் ஓ நீ அதை நினைக்கிறது எந்த மாசத்துல நான் இந்த மாசம் நினைச்சிருந்தா பணத்தை பாய்க்க கல்யாணம் 3 வருஷம் ஆகுது ஆமா ஏன் இன்னும் மாசம் ஆகுது மாசமாவது ஏன் கல்யாணம் பண்ண மறுநாளே மாப்பிள்ளை வெளிநாட்டு காமிச்சிட்டு போய் என்ன பண்ற சும்மாவே இருக்கமாமா சும்மா பொண்ணு சிட்டினே சும்மா ஓடினே அதான் வெளிநாட்டு காமிச்சிட்டு போய் சரியா தோட்டத்துக்கு சேர்த்து கல்யாணம் பண்றது அதுதான் குங்கால இருக்கவா அப்ப கண்ண முடியும் அதுதான் சும்மா சிட்டினே இருப்பான் அதான் வெளிநாட்டு காமிச்சிட்டு ஆனா நான் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் வர சொல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் நான் என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ண குழந்தை பாக்குற பாய் யார் சொன்னது தர்மம் பண்ற முதல்ல அவருக்கு ஏற்கனவே பண்ணி விட்டாச்சு யார் சொன்னது என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ண குழந்தை பிறக்காதா யார் சொன்னது எல்லாரும் தெரியுதா யார் சொன்னது என் 3வது குப்பங்கிறானே அவனுக்கு 6 வருஷமா குழந்தை கிடையாது குடும்ப கட்டுப்பாடு பண்ண பிறகு இப்ப 3 ஆம்பளை பசங்க அம்மா 3 ஆம்பளை பசங்கம்மா கல்யாணம் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ண குழந்தை பாக்குறது எல்லாரும் தெரியும் எப்படி ஒரு 3 ஆம்பளை பசங்க எப்படி வந்துச்சு அங்க எவ்வளவு போறாங்க யாரும் தெரியும் நான் யாரு கேக்குதா மாதிரி ஏய் போடா கட்டேரிங்க பக்க போடா டவுஸ்ல விட்டுறா போடா நீ வாங்கி தருவா போடா டீ நான் கட்டி தரனே வச்சு உனது கதை எங்க போறா அம்மா விட்டுறாங்க எனது கதை தொடு என் கணவரை பார்ப்பதற்காக நான் சந்தோஷமா வரேன்டா யாரா கணவரை பார்க்க பூமியாரா ஐயோ புடிங்க இது ராகமும் போய் வைக்கிறா வாடா என்னடா
ஆச்சு அதான் சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு இதுக்கப்புறம் நீ பொட்டு வைக்க முடியாதுமா. தலை நிறைய பூ வைக்க முடியாதுமா. பாவி, என்னடா இது